நீங்க இப்ப நாம் தமிழர் கட்சி இல்ல சீமானோட கட்சி வந்து சின்னம் ஒதுக்காம ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இப்பதான் கடைசியில மைக் சின்னம் ஒதுக்குனாங்க. அதை பத்தியான உங்களோட கருத்து? பொருத்தமா இல்லைன்னு தான் எனக்கு தோணும். விவசாய சின்னமே வந்து அவரோட டீமுக்கு வந்து பொருத்தமா இருக்கும்ன்றதான் என்னோட கருத்து. இது வந்து பொருத்தம் இல்லாம தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பேச்சாளர்களா இருக்கனால மைக்கு. பட் ஆனா மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னு அவர் நினைக்கிறனால விவசாயம் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். சிறந்த பேச்சாளர் சீமானுக்காக ஓட்டு தவிர மற்றபடி யாரும் கிடையாது. சீமான் ஒன்று இல்லையா அந்த கட்சி ஆள் இல்லை. அவர் கரெக்டான சின்னம் தான். இந்த மைக் சின்னம்ன்றது பொருந்துதா இல்ல வந்து வேற சின்னம் எதிர்பார்க்கலாம்? ஆமா, மைக் அவருக்கு பொருந்தும். மைக் எல்லாரும் மைக் பிடிச்சி கத்திட்டு இருக்காருல்ல, கண்டிப்பா அது பொருந்தும். எனக்கு சீமான் சார் ரொம்ப பிடிக்கும். அதான் இப்போ அவருடைய கொள்கையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவார் இல்லையா, ஆள்றவன் எங்க அப்பனா இருக்கணும், எதை சொல்றாரு, அதாவது வேற ஆள் நான் ஸ்டேட் பீப்புளாரும் வந்து ஆள்றாங்க இல்லையா, அதுக்காக சொல்றாரு. இது ஒண்ணு ஆள்ற தமிழ் ஆளா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு கொட்டேஷன் சொன்னார். நல்ல விஷயம் அது. நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பா சீமான் சார் சப்போர்ட் பண்ணுவேன். இப்ப இவருக்கு மைக் சின்னம் அப்படின்றத ஒண்ணு ஒதுக்கி இருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க? சின்ன எதா இருந்தாலும் ஆள் பார்த்து தானே போட போறாங்க. இப்போ நிறைய பேருக்கு மீடியா, இந்த சோசியல் மீடியானால நிறைய நாலேஜ் வளர்ந்துருச்சு. அதனால எந்த சின்னமான்றதும் ஓகே. அவருக்கு இதுக்கு முன்னே எதை கொடுத்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் போட்டிருக்காரு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் அவர் நல்லா ஒர்க் பண்றாரு, எப்பவுமே ஃபீல்ட்ல இருக்காரு. ஓகே, கண்டிப்பா அவருக்கு பண்ணலாம். அது ஃபுல் சப்போர்ட் தான். நான் சப்போர்ட் தான் சீமான் சாருக்கு. சீமான் சார் கட்சி பத்தி தெரியுமா? அது சின்னன்றது வந்து ஒரு கட்சியை ரெப்ரசன்டேட் பண்றது தான். ஒருத்தரை ரெப்ரசன்டேட் பண்றது கிடையாது. அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய அவர் நல்லது பண்ணது, அவரோட ஃபாலோவர்ஸ், அந்த மாதிரி அவர் எந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குது, அது மூலியமா தான் ஓட்டு வரப்போகுது. சின்னன்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நம்ம போய் ஓட்டு போடுறதுக்கான ஒரு அடையாளம் தான். சின்னம் கொடுக்காமனா அது எனக்கு தெரிஞ்சு, நான் என்னோட நாலேஜ் படி அவரு அது கரெக்டான டயத்துல அப்ளை பண்ணல அப்படின்றது. ஸோ அது வந்து அவரோட இதுதான். ஸோ நம்ம வந்து அவங்க இதுக்காக கொடுக்கலன்றதே வந்து நம்ம சொல்ல முடியாது. அவரா அது வந்து ஆப்ஷன் அவருக்கு தேவைன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துல போய் நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறேன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லன்னா, அதுக்கான ரூல்ஸ் படி தான் நான் போய் ஆகணும். ஸோ அந்த ரூல்ஸ் கேட்டு நான் மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு எனக்கு கொடுக்கலன்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ அவர் ஃபாலோ பண்ணி அவர் கிடைக்கலன்னா நீங்கள் சொல்ற மாதிரி அவர் கொடுக்கல, அவர் ஏதோ பண்றாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது இவரோட மிஸ் பண்ணதுனால, இவரோட அஜாக்கிரத்தினால மிஸ் ஆயிருக்கு. பட் அவரோட இமேஜ் வந்து சின்னத்துல கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன பண்றாருன்ற பொறுத்து தான் வந்து நம்ம இது பண்ண போறோம். மைக் சின்னம். ஆமா, மைக் சின்னம் கொடுத்துருக்கேன். அதேதான். இப்போ யாரா இருந்தாலுமே புதுசா எனக்கு வந்து என்ன பொறுத்த என்னோட இண்டிவிஜுவல் இது கேட்டிங்கனாக்கா, யாரா இருந்தாலும் புதுசா ஒருத்தருக்கு நம்ம கொடுத்து பார்க்கணும். மக்கள் வந்து எல்லாருக்குமே புதுசா ஒரு ஆப்ஷனை கொடுத்து பார்த்தாங்கன்னா அப்போதான் அவங்க கெப்பாசிட்டி என்ன நமக்கு தெரியும். ஸோ இப்போ அவங்க திருடுறாங்க, இவங்க கம்மியா திருடுறாங்க, இவங்க திருடுறாங்க, அவங்க கம்மியா தர்றாங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து அவங்க தொண்டர்கள், இவங்க தொண்டர்கள், அவங்க கட்சி, இவங்க ஜாதி, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ யாருமே ஒரு காமனா ஒருத்தர் வந்து சீமானா இருக்கட்டும், இல்ல பிரபாகரா இருக்கட்டும், இல்ல வந்து இவங்க மேடமா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாதான் அவங்க நம்மளுக்கு நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களான்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் புது கட்சிக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம அடுத்து நம்மளோட நல்லது எல்லாமே வந்து புதுசா வரவங்க கிட்ட கொடுத்தாதான் தெரியும். இருக்கவங்க கிட்ட கொடுத்து பார்த்தோம் ஒண்ணுமே நடக்கல இல்ல. ஸோ அதனால இப்போ புதுசாக வரவங்களும் கொடுக்கலாம். இல்லை இப்போ இந்த டிஎம்கே ஆட்சியில் நல்லா இருக்கு, ஏடிஎம்கே ஆட்சியில் நல்லா இருக்குன்னா அது ஃபீல் ஆச்சுன்னா அவங்க கூட என்ன பொறுத்த வரையும் நியூவாக வரவங்களுக்கு கொடுக்குறது தான் பெஸ்ட்டாக. நான் சில ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன், அவங்களை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதா சொல்லலாம். ஓகேவா? ஷூர். இவர் மீம் கண்டென்ட் இவர் கண்டென்ட். இவர் பெருசா ஒப்பீனியன் இல்லை. இவரும் மீம் கண்டென்ட் ஃபன்ஸ். இவரை பத்தி உருண்டுட்டு போவார், எங்க போனாலும் அவ்வளவுதான். இவரு நல்லவர். இவரை பத்தி எனக்கு தெரியல. இவர் யாருன்னு தெரியல. இவரு நெக்ஸ்ட் சிஎம் இவர் தான். நீங்க ஓட் போட்டுருங்க, எல்லாரும் ஓட் போட்டுருங்க. ஆமா, எல்லாரும் ஓட் போட்டுருங்க. நான் மெம்பர், அவளும் மெம்பர், எல்லாருமே மெம்பர். மெம்பர் இன்னும் ஆகல, ஓட்டர் ஐடி வரல. இவருக்கு ஓட் போட்டுருங்க, இவர் தான் நெக்ஸ்ட் சிஎம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சீமான் மாத்தி பேசுவோம். நல்லவரா கெட்டவரானே தெரியல. நல்லவர்னு சொல்றாங்க, எதுவுமே 100% தரல. ஐடியா சினிமால பிடிக்கும்.
ஆ குட் மேன். இவர் தெரில, சாரி. தளபதி விஜய் 2026 என்ன பண்ண போறான்னு தெரில. நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. நம்பிக்கை இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. சீமானா அவரை பத்தி சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு லெஜெண்ட், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல அதான் நான் சொன்ன பதிலும் கூட அதுதான். இதுக்கு அதான் இதுக்கு அதே பதில். நேரத்தை வேணாங்க வேண்டாம். பரவாயில்ல, ஒரு பாவப்பட்ட மனுஷன், நல்ல ஒரு விவசாயி. அந்த விதத்துல இவர் எனக்கு பிடிக்கும். ஏங்க அதான் சொன்னோம்லைங்க ஏற்கனவே. எல்லாத்த பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபடுவாரு. ஆனா ஒரு ஜாதி கட்சி தலைவர், அவ்வளவுதான். திருவண்ணாமலை பத்தி சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. அவரோட தொகுதிகளுக்கு அவருக்கு மட்டுமே வேண்டி கட்சி நடத்த ஒரு ஆள் இவர் தான், அன்புமணி ராமதாஸ். அதான் அவரும் ஜாதி கட்சி தலைவர் தான். அவங்களுக்கு வேண்டி சொந்த சுயநலத்துக்காக அரசியல் பண்றாங்க திருமாவளவன், இவர் அன்புமணி ராமதாஸ். நெக்ஸ்ட் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா எதிர்காலம் எப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு கணிக்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லை. நடிகர் எல்லாமே வந்து விஜயகாந்த் வந்தாரு. விஜயகாந்த் வந்து அரசு வந்து ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆனாரு, 2வது எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்தோட நமக்கே தெரியும். நான் இவரு வந்து வளரலாம், சொல்றாமலும் இருக்கலாம். அது சொல்றதுக்கு வேற இவங்களை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. கரெக்டா பேசுவாரு. பட் ஆனா அடுத்தவங்களை பத்தி இவருக்கு தேவையில்லாத, அவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னா இருந்துட்டு போட்டோம். நீங்க உங்க கடமையை செய்யணும். ஆனா இவரு கடமையும் செய்ய மாட்டாரு. அதிகமாகவும் அடுத்தவங்களை பத்தி இன்வால்வ் பண்றாரு. அது தப்பு. இனிமே இவர் தேவையில்லைன்னு சொல்லலாம். இவர் இருந்தும் ஒன்னும் மக்களுக்கு பெருசா எதுவும் பண்ணல. இனிமேலும் இருந்தும் அவர் பண்ண போறது இல்ல. இவங்க சன்னும் அந்த அளவுக்கு நம்பிக்கையை வைக்க முடியும். சோ நம்ம விஜய் சார் வந்தா கரெக்டா இருக்கும். ஆமா, அந்த அளவுக்கு தெரியல. பெருசா சொல்றதுக்கு இல்ல. இவங்க இருந்த வரைக்கும் நல்லா பண்ணாங்க. இனிமேலும் நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. ஓகே ஓகே, விஜய் சார் கூட கம்பேர் பண்ணும்போது இவர் ஓகே ஓரளவு 50%. பட் ஆனா இவர் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகல, மக்கள்கிட்ட ரீச் ஆகல அளவுக்கு பெருசா அவர் எதுவும் செய்யலன்னு சொல்லுவோம். இல்ல சாரி. நம்ம சார் வந்தா கண்டிப்பா நல்லா மக்களுக்கு நல்லது செய்வான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நானும் தளபதியோட ஃபேன்ஸ் தான். ஐ லவ் யூ விஜய். ஆமா, என்னுடைய எல்லா பிக்குமே சார் விஜய் சார் போட்டோதான் இருக்கும். ஆமா, சார் வந்தா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா செய்வாரு. ஆனா மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாதான் கண்டிப்பா வருவாங்க. சரி, நான் சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன். உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம். ஓகேவா? சீமான் அண்ணன் வெறித்தனமா ஸ்பீச் கொடுப்பாரு. நாம் தமிழர் கட்சி மெயினா நான் எதுவும் சொல்லணும். ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர். மழை பெஞ்சதுனால எங்க வீட்டுல வந்து ஏதோ 1000 rupees கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரெஸ்பெக்ட், தேங்க்ஸ் சார். அண்ணாமலை முன்னாடி போலீஸ்காரராக இருந்திருக்காரு. ஸோ நல்ல மனுஷர். பிஜேபிக்கு வேலை செய்கிறாரு. ஒரு பிஜேபி நல்ல பார்ட்டி தான், நல்லது தான் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணணுன்னாக்கா அவர் நல்ல, பிகாஸ் அவர் ஆல்ரெடி ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு. எடப்பாடி சார் அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நல்லா வந்தார். ஸோ இருபத்தி அவ்வளோவா 1 year தானே இருந்தார். ஓகே. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவரோட படம் எல்லாமே சந்தானம்னால் தான் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்ஸ்ல இருக்காரு. அடுத்த முதலமைச்சருக்கு பதவிக்கு வரப்போறாரு. ஸோ வாழ்த்துக்கள். திருமாவளவன் இவரை பத்தி எனக்கு அவ்வளோவா தெரியும். சும்மா போஸ்டர் ஓட்டிருப்பாங்க, அது பார்த்து. இவரும் அதான் போஸ்டர் ஓட்டி தான் பார்த்துருக்கேன். தளபதி நான் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சு எப்படி எவ்வளவு நம்பிக்கை தெரியல. அவரோட ஃபேஸ் பார்த்தாலே ஓட் போடணும் போல இருக்கு. அப்புறம் எனக்கு அவர் யங்கா இருக்கிறதுனால ஐ திங்க் ஆக்சுவலா யோசிச்சு ஏதாச்சும் பண்ணாரு. இப்போ இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா லைக் பதவிக்காக தான் பண்றாங்க. ஸோ மேபி ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுவாரு, பார்க்கணும் வருங்காலத்துல என்ன சொல்றாரு.